ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த விடுதலை தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். ரட்சிப்பை குறித்து நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த ரட்சிப்பு என்கிற ஒரு வார்த்தையின் பின்னால் நடக்கக்கூடிய அநேக காரியங்களை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். கடந்த சில நாட்களாக அடாப்ஷன், அதாவது புத்திர சுவிகாரம் என்கிற காரியத்தை குறித்தும், அதன் பின்பு நீதிமானாக்கப்படுதல், ஜஸ்டிஃபிகேஷன் அப்படிங்கிறத குறித்து நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம். அதாவது ஒரு மனிதன் மறுபடியும் பிறந்த உடனே, ரீஜெனரேஷன் அது முடிந்த உடனேயே அவன் அந்த குடும்பத்துக்குள்ளே, அதாவது தேவனுடைய குடும்பத்துக்குள்ளே ஒரு நபராக மாறுகிறத அடாப்ஷன் அப்படின்னு பார்க்குறோம். புத்திர சுவிகாரம்னு பார்க்குறோம். அதன் பின்பு இன்னும் சொல்லப்போனால் ஜஸ்டிஃபிகேஷன், என்ன அடிப்படையில் சரி அவன் குடும்பத்துக்குள்ளே ஒரு மெம்பர் ஆனா அப்படின்னா அவன் நீதிமான்ப்பா, என்னை போல நீதிமான், அல்லது சொல்லப்போனால் என்னுடைய நீதி அவனுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிற அந்த ஜஸ்டிஃபிகேஷன் அப்படிங்கிற காரியத்தை குறித்து நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். ஜஸ்டிஃபிகேஷன்னா என்ன அப்படின்னா, நான் ஏதோ செஞ்சு நீதிமானம் ஆகலை, எனக்கு கொடுத்த மன்னிப்பு ஏதோ நிபந்தனையின் பேரிலான மன்னிப்பு அல்ல, அல்லது எனக்கு வழங்கப்பட்ட மன்னிப்பு ஏதோ இனிமே நான் தப்பு செய்யக்கூடாது, இதுவரைக்கும் செஞ்சிருக்க தப்பு தான் மன்னிக்கப்பட்டது, இனிமே அப்படிலாம் இல்லை, அப்படி எந்த நிபந்தனையுமே இல்லாமல் என்னை முற்றிலுமாக மன்னித்தது மாத்திரமல்லாமல் என்னை நீதிமான் என்று பரலோக கோர்ட்டே டிக்ளேர் பண்ணக்கூடிய அந்த ஒரு காரியத்தை தான் நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி ஒரு 2 எக்ஸாம்பிள் மட்டும் பார்க்க போகிறோம். அதாவது இப்போ நம்ம நீதிமான் அப்படின்னோடனே டக்குன்னு புதிய ஏற்பாடுக்கு தான் வருவோம். ஆனால் பழைய ஏற்பாடுலேயே, அதாவது தேவன் இந்த பிரின்சிபலை எப்படி ஆரம்பத்திலிருந்தே வச்சுருந்தார் அப்படிங்கிற காரியத்தை குறித்து தான் தியானிக்க போகிறோம். இன்றைக்கி பழைய ஏற்பாடுலேருந்து 2 எக்ஸாம்பிள் பார்க்குறோம். முதல்ல ஆபிரகாமை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஆபிரகாம் குறித்து பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 15வது அதிகாரம் 5வது வசனம் எப்படி சொல்கிறது? அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். அவன் விசுவாசித்தான். இப்போ எதை நீதியாக எண்ணினார் அல்ல வச்சுக்கலாமா? எதெல்லாம் பாவமாக எண்ணினார்னு வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு கொலை பண்ணிட்டீங்க, தேவன் அதை பாவமாக எண்ணினார். ஒரு பொய் சொல்லிட்டீங்க, தேவன் அதை பாவமாக கன்சிடர் பண்ணார். இப்படி இவன் லிஸ்ட்டில் பாவமாக நிறைய இருக்குது அப்படின்னு. இங்கே தேவன் அதை நீதியாக எண்ணினார். எதை நீதியாக எண்ணினார்? அவன் விசுவாசித்தான், விசுவாசித்ததை நீதியாக எண்ணினார். அப்போது விசுவாசிச்சா நீதியாக எண்ணிடுவீங்களா சார்? உபவாசம் இருந்தால் நீதியாக எண்ணினார் அப்படின்னு வரல. இல்லை டெய்லி காலையில் ஜெபம் பண்ணால் ஆபிரகாம் அதனால் அது நீதியாக ஆண்டவர் எண்ணினார் அப்படின்னு வரல. இல்லை இன்னும் வேறு ஏதாவது ரிச்சுவல்ஸ், ஏதாவது முறைமைகளை செய்தான், பலியிட்டான், இன்னும் சொல்லப்போனால் உபசரித்தான், இந்த காரியங்கள்லாம் ஆபிரகாம் வாழ்க்கையில் நடந்தது. அவன் பலியிட்ட காரியத்தை பார்க்குறோம், உபசரித்த காரியத்தை பார்க்குறோம், சகோதரனுக்காக பரிந்து பேசின காரியத்தை பார்க்குறோம், சகோதரனுக்காக யுத்தத்துக்கு போன காரியத்தை பார்க்குறோம், மெல்கிசேதேக்கு கூட நடந்த சந்திப்பை பார்க்குறோம். இது எல்லாம் வாழ்க்கையில் நடந்தது. இந்த காரியங்களினால் ஆபிரகாம் நீதிமான் ஆனான் அப்படின்னு சொல்லலை. ஆபிரகாம் வாழ்க்கையில் எதை பார்த்து தேவன் நீதின்னு நினைச்சாருன்னா, அவன் செஞ்ச இந்த காரியங்கள் எல்லாம் நல்லது. அவன் செஞ்ச இந்த எல்லா காரியங்களும் பாராட்டப்பட வேண்டியது, பின்பற்றப்பட வேண்டியது. ஆனால் எதை தேவன் இருக்கிறதுலே உச்சிதமாக, இருக்கிறதுலே சூப்பராக எதை கன்சிடர் பண்ணாருன்னா அவன் விசுவாசித்ததை. அதான் வசனம் சொல்லுது, ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அந்த விசுவாசத்தை அவர் நீதியாக எண்ணினார். அதை பார்த்து நீதிமான், அவ்வளோதான். இது அதுவும் வேதத்தில் ஆங்கிலத்தில் வரும்பொழுது இட்ஸ் கிரெடிட்டட் இன் ஹிஸ் அக்கௌண்ட் அப்படின்னு வருது. இதுக்கு முன்னே ஒரு முறைமை இருந்தது. அதாவது இவன் நீதிமான் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காரியம், ஆதியாகமம் 17வது அதிகாரம் 24வது வசனத்தை பார்த்தீங்கன்னா விருத்த சேதனங்கிற ஒரு காரியம் வருது. யூத மக்கள் இந்த விருத்த சேதனங்கிற காரியத்தை மிக முக்கியமாக எடுத்துக்கிட்டாங்க. ஆபிரகாம் 99 வயதாக இருக்கும்போது அவன் விருத்த சேதனம் செய்கிறான். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா 13 வயதாக இருக்கும்போது இஸ்மவேலுக்கு விருத்த சேதனம் செய்யப்படுகிறது. இதை இன்னைக்கு யூத மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய காரியம் விருத்த சேதனம். எதுக்கு சொல்ல வர அப்படின்னா, அன்னைக்கு ஒருத்தன் தேவனுக்கு பிரியமாக நல்லவனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு யூதன் நினைக்கிறான் அப்படின்னா அவன் அடிப்படையாக செய்கிற விருத்த சேதனம். அப்போ அந்த விருத்த சேதனங்கிறது அவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது. ஆனால் விருத்த சேதனங்கிறது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, விசுவாசங்கிறது அவ்வளோ பெரிய விஷயம். எப்படி ஒரு யூதன் விருத்த சேதனங்கிற ஒன்றை கண்டிப்பாக செய்யணும்னு நினைக்கிறானோ, ஆனால் அதை விட மேலானது விசுவாசம் அப்படிங்கிற அந்த ஒரு காரியத்தை கிறிஸ்தவர்களாகி நீங்களும் நானும் கண்டிப்பாக வச்சிருக்கணும். ஏன்னா அது மூலமாக தான் நீதிமான் ஆக்கப்படுகிறோம். பழைய ஏற்பாடில் அவன் வேறு எதுவுமே செய்யலை, விசுவாசிச்சா நீதிமானா ஆண்டவர் அதை எண்ணினார். இதே காரியத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது பவுலையும் யாக்கோபோ அவங்க 2 நடுவில் ஒரு ஆர்கியூமெண்ட் நீங்கள் விதத்தில் பார்க்கலாம். அதாவது ஒன்றுமே செய்யலை சார், அவன் நீதிமான் ஆகிட்டான் அப்படின்னு பவுல் சொல்கிறாரு.
ஆனால் யாக்கோபு அங்கே என்ன சொல்கிறார், ஒன்றுமே செய்யலைன்னால ஒன்றும் அப்படிலாம் இல்லை சார், கிரியை நீங்கள் செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு யாக்கோபு சொல்கிறார். வாசிக்கிறவங்களா ரோமர் 4வது அதிகாரம் 4வது வசனம். கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும். ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமான் ஆக்குகிறவிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாய் இருந்தால். இந்த ஒரு வரி, அதாவது ரோமர் 4வது அதிகாரம் 5வது வசனம், 4:5, இந்த ஒரு வரி தான் நம்ம வாழ்க்கையவே புரட்டி போடுகிற ஒரு வரி. என்னன்னு கேட்குறீங்களா? அந்த வசனம் கொஞ்சம் நல்லா தெளிவாக படித்து பாருங்கள். ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமான் ஆக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாய் இருக்கணும். விசுவாசம் வைக்கணும் யார் மேலே அப்படின்னா, நீதிமான் ஆக்குகிறவர் மேலே. யாரை நீதிமான் ஆக்குகிறவர்? பாவியை நீதிமான் ஆக்குகிறவர். எப்போ ஆக்குவார்? ஏதாவது செஞ்சவா? எதுவுமே செய்யாமல் இருக்கும் பொழுது கூட பாவியை நீதிமானாக ஆக்குகிற அந்த தேவனிடத்தில் விசுவாசம் வைக்கணும். அந்த விசுவாசம் தான் நீதியாக எண்ணப்படும் அப்படின்னு வசனம் சொல்லுது. இன்னும் சொல்லப்போனால் இந்த காஸ்பலையே சுருக்கி அந்த ஒரே 2 வரியில் எழுதப்பட்டிருக்கு. திருப்பி சொல்கிறேன், விசுவாசம் வைக்கணும் யார் மேலே? நீதிமானாக ஆக்குகிறவர் மேலே. யாரை நீதிமான் ஆக்குகிறார்? நல்லவனை இல்லை, பாவியை. பாவியை நீதிமான் ஆக்குகிறார். என்ன செஞ்சதுக்கு அப்புறம் ஆக்குறாருன்னா, ஒன்றுமே செய்யாத போது ஆக்குறார். அப்போ நான் அந்த விசுவாசம் யார் மேலே வைக்கிறேன்னா, நீதிமான ஆக்குகிறவர். யாரை? பாவியை. என்ன செஞ்சால்? ஒன்றுமே செய்யாமல். அப்படி இருக்கிற அந்த விசுவாசம்தான் நீதியாக எண்ணப்படும் என்று வசனம் சொல்கிறது. ஆனால் யாக்கோபு சொல்கிறாரு, அப்படியே கொஞ்சம் மாற்றி சொல்கிறாரு. 2:24 மனுஷன் விசுவாசத்தினால மாத்திரமல்ல கிரியைகளினாலும் நீதிமான் ஆக்கப்படுகிறான். இங்கே பவுல் சொல்கிறாரு, கிரியே செய்யாமல் நீதிமான் ஆக்குகிற அவர் மேலே விசுவாசம் வைங்கன்னு பவுல் சொல்கிறாரு. ஆனால் யாக்கோபு என்ன சொல்கிறாரு? நீ கிரியை செஞ்சாதான் நீதிமான் ஆவ அப்படின்னு சொல்கிறாரு. ரெண்டுக்கும் என்ன, இதை எப்படி ஹார்மோனைஸ் பண்ணுறது? ரொம்ப சிம்பிள். பவுல் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ கிரியையே செய்யாமல் தேவனுக்கு முன்பாக நீ நீதிமான் ஆயிட்ட. யாக்கோபு என்ன சொல்கிறார் அப்படின்னா, எப்பா நீ தேவனுக்கு முன்னே நீதிமான் ஆயிட்ட, ஆனால் பரலோகத்திலும் தேவன் வந்து உலகத்தில் வந்து உன்னை நீதிமான்னு சொல்ல போகிறதில்ல. உன்னை சுற்றி இருக்கிறவன் தான் உன்னை பார்த்து நீதிமான்னு சொல்லணும். ஆனால் அவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, வெறும் நான் தேவன் மேலே விசுவாசம் வச்சுருக்கேனே அப்படிங்கிறதுனால தெரியாது. அவனுக்கு எப்படி தெரியும்னா, நீ செய்கிற கிரியைகளினால தான் தெரியும் அப்படின்னு யாக்கோபு சொல்கிறார். அதையும் தாண்டி கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, பவுல் சொல்கிறது நீதிமானாக ஆகிறதற்கான வேர் அப்படின்னா, யாக்கோபு சொல்கிறது நீதிமானாக ஆனவனுடைய கனி என்ன அப்படின்னா கிரியை. இது ரூட் இந்த ஃபெய்த். அதாவது வித்தவுட் ஒர்க்ஸ், கிரியை இல்லாமல் நீதிமானாக்கப்படுகிறது ரூட் ஆஃப் ஜஸ்டிஃபிகேஷன். அப்படின்னா கிரியையினால் வெளிப்படுவது ஃப்ரூட் ஆஃப் ஜஸ்டிஃபிகேஷன். நீங்களும் நானும் கிரியை இல்லாமல் ரட்சிக்கப்பட்டோம். ஆனால் கிரியை இல்லாமல் ரட்சிக்கப்பட்ட நாம் இன்றைக்கி கிரியையில் நாங்கள் ரட்சிக்கப்பட்டோங்கிறத காமிக்கிறோமா? அதை எப்படி சொல்லலாம்? பரலோக நீதிமான்னு சொல்லிடுச்சு, பக்கத்து வீடு நீதிமான்னு சொல்லுமா? அதைத்தான் யாக்கோபு சொல்கிறார். இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். தாவீதோட வாழ்க்கையை பாருங்கள். தாவீது எழுதின 2 வசனங்களை வாசிக்கிறேன். சங்கீதம் 32வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான். கொஞ்சம் கவனித்து பாருங்கள். எவனுடைய மீறுதல் தண்டிக்கப்பட்டதோ அது நல்லது. எவனுடைய பாவத்தை கோர்ட் கேஸு கொண்டு வந்தோமோ அது நல்லது. ஆனால் இங்கே தாவீது சொல்லும் பொழுது எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, சரி அதான் பரவாயில்ல. எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் என்னாவது இருக்கிறாரோ அப்படின்னா, அது எப்படி அவர் கர்த்தர் நீதி உள்ளவர்னா ஒருத்தன் தப்பு பண்ணால் கண்டுக்காம விட்டுருவாரா? அப்படி கண்டுக்காம விட்டால் நல்லதா? இது சரியா? புரியலையே சார். ஆனால் தாவீதுக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சுது. எப்படின்னு கேட்குறீங்களா? பத்சேபாலோட தாவீது பாவம் பண்ணுறாரு. பாவம் பண்ண உடனே ஆக்சுவலாக அந்த லா பிரகாரம், மோசையோட பிரமாணத்தின் பிரகாரம் விபச்சார பாவம் செய்தவங்க வேற எந்த பலியையும் செலுத்தி அந்த பாவத்தை நிவர்த்தியே செய்ய முடியாது. அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு சொல்யூஷன் என்னன்னா, கல்லெறிந்து சாக வேண்டும், ஸ்டோன் டு டெத். அப்போது விபச்சாரம் செய்த தாவீது பத்சேபாலோட விபச்சாரம் செய்துட்டாரு. அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக தாவீதும் பத்சேபாலும் கல்லெறிந்து கொலையிடப்படணும். ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷனாக சொல்கிறேன், ஏன்னா அன்னைக்கு இருந்த மோசைக்கு லா அப்படி தான் சொல்லுது. ஆனால் அந்த தாவீதுக்கு என்ன நடந்துச்சு? சங்கீதம் 51:16 என்ன சொல்கிறாரு பாருங்களேன். பலியை நீர் விரும்புகிறது இல்லை. என்ன பலியை கொடுக்க முடியும்? ஒரு பலியும் கொடுக்க முடியாது. என்ன பண்ணது? விபச்சாரம். விரும்பினால் செலுத்துவேன். செலுத்துறதுக்கு இங்கே ஒன்றும் இல்லை, எது கொடுத்தாலும் செல்லாது. தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல. தேவனுக்கேற்கும் பலிகள் என்ன அப்படின்னா இந்த நொறுங்குண்ட ஆவி.
இந்த பாவத்து நிமித்தம் நான் படுகிற வருத்தம். நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். பேசிக்காக என்ன நீங்கள் புறக்கணிக்க மாட்டீங்க. விபச்சாரம் பண்ணிட்டீங்க தாவீது, ஆமாம், ஆனால் தேவன் என்னை புறக்கணிக்க மாட்டார். இந்த கான்ஃபிடன்ஸ் ஆன் ஹிஸ் அக்செப்டன்ஸ், லெவிட்டிக்கல் லா பிரகாரம் இல்லை, இந்த விசுவாசம், என்னை ஏற்றுக்கொள்கிறார் அந்த விசுவாசம். எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, இதெல்லாம் எதுக்கு நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, இந்த ரட்சிப்பு அப்படின்னு ரட்சிக்கப்பட்டோம் அப்படிங்கிறதுனால ஏதோ ரட்சிக்கப்பட்டோம் அப்படிங்கிற ஒரு 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 அதை சொல்கிறோம் ரிலீஜியஸ் டெர்மினாலஜி இல்லாமல் எனக்கு என்ன நடந்தது என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் இதை தியானிக்கிறவர்களாகவும் அதற்கேற்ற ரெஸ்பாண்ட் கொடுக்குறவங்களாகவும் இருக்கணும். கிரியை இல்லாமல் ரட்சிக்கப்பட்டீங்க, இவ்வளோ பெரிய காரியத்தை தேவன் உங்களுக்கு செஞ்சார். இந்த தேவ நாமம் மகிமைப்படும்படியாக கடைசியாக என்ன கிரியை செஞ்சீங்க? அட்லீஸ்ட் அவங்க பக்கத்து இருக்கிறாங்க பார்த்து, இவன் ஒரு கிறிஸ்தவையா, அதான் இவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னு எனக்காவது சொல்லியிருக்கிறாங்களா? இல்லை உங்கள் சுற்றத்தார், இல்லை உங்கள் குடும்பத்தார், இல்லை அட்லீஸ்ட் உங்களுடைய வேலை பார்க்குற இடத்துல எங்கேயோ நீங்கள் கிறிஸ்தவங்க தானே, அதான் இப்படி கிரியை செய்றீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களா? நம்ம நீதிமானா ஆக்கப்பட்டு விட்டோம். ஆனால் இந்த உலகத்தில் நீதிமானா வாழ்கிறோமா? யோசிப்போம், செபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, விசுவாசத்தினாலே, கிரியை இல்லாமல் கிருபையினாலே நாங்கள் நீதிமான் ஆக்கப்பட்டோம். ஆனால் இந்த உலகத்தார் பார்க்கும் பொழுது நீதிமான் ஆக்கப்பட்டோம் என்பதை எங்கள் கிரியையினால் நாங்கள் காண்பித்து அவர்களுக்கு எங்கள் வார்த்தையினாலே மாத்திரமல்ல, எங்களுடைய வாழ்க்கையினாலும் சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய ஒரு நபர்களாய் எங்களை நீர் மாற்றும். அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.